எல்லாம் நல்லா இருக்கணும். இன்னைக்கு தெப்பத்துக்கு வந்திருக்கோம். என் தங்கியை ஆக்சுவலி எங்க நிறைய குழந்தைங்களை வச்சு மகாபாரதம் ராமாயணம்லாம் நிறைய ட்ராமா ஷூட்ஸ்லாம் பண்ணியிருக்கா. குழந்தைங்களுக்கு நிறைய பெருமாள் விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கா. இப்போ ரீசெண்டாக டீநகர் ஷிஃப்ட் ஆனால ஒன்றும் பெருசானால இப்போ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இப்போ அவகிட்ட தெப்பத்தை பற்றி பேசலாம். ஹாய் சுபத்ரா. ஹாய். ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான உற்சவத்துல பிரம்மோற்சவம், அதுக்கப்புறம் தெப்பம், அதாவது எந்த உற்சவம் மிஸ் பண்ணாலும் இந்த 2-3 ஐகானிக்கல் உற்சவத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் கண்டிப்பா நினைப்பேன். எங்க இருந்தாலும் நம்ம தீபாவளி புறப்பாடு மாதிரி தெப்பம்ன்றது இது ஒரு விதமான போட் ஃபெஸ்டிவல். ஏன்னா நாங்க நார்த்ல இருந்ததுனால அங்க கிருஷ்ணர் கோவில் எல்லாம் போட் ஃபெஸ்டிவல்னு பண்ணுவா. அவளே ஒரு அழகா ஒரு போட் கிரியேட் பண்ணி ராதாகிருஷ்ணரை உட்கார வச்சு அங்க அப்படியே அழகா அந்த ஃபெஸ்டிவல் ஒண்ணு பண்ணுவா. அந்த மாதிரி பெருமாளுக்கு இங்க தெப்பம் நடக்கிறது இல்லையா, போட் ஃபெஸ்டிவல். அவட்ட ஒண்ணு கேட்க மறந்துட்டேன். எத்தனை நாளைக்கு தெப்போத்சவம்? இங்க நம்ம பார்த்தசாரதி கோயில தெப்போத்சவம் 7 நாள். 3 நாள் ஃபர்ஸ்ட் பார்த்தசாரதி பெருமாளுக்கு பேக் டு பேக் 3 நாளும் அவர் தான் இருப்பார். அடுத்தது தெல்லிய சிங்கர் நரசிம்மர். 4வது நாள் 5வது நாள் இவர் ரங்கநாதர், அப்புறம் ராமர், அப்புறம் இவர் வரதர். நாளைக்கு வரதர். ஓகே, சூப்பரா இருக்கும். அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணி வச்சிருக்கா சொல்லு? அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி முன்னாடிலாம் இங்க ஃபியூ இயர்ஸ் பேக் நான் சொல்றது இந்த தரம் தெரியும், நம்ம மேனுவலாவே புல் பண்ணலாம். ஆனா இப்ப ஃபுல்லாவே அது ஆட்டோமேட்டிக் ஆகிருக்கா. கொஞ்சம் பெருமாள் சேர்ச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். பெருமாள் கொஞ்சம் தெப்பம் இங்க பாருங்களேன். நம்ம இந்த இடத்துல கேப் இருக்கக்கூடாது, அவ்வளவு கிரௌடு வரணும். குழந்தைகள்லாம் நம்ம கண்டிப்பா கூட்டின்னு வரணும். 2வது பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பரிமளமா ஸ்மெல் வரல, பயங்கரமா யூரின் ஸ்மெல் வருது. ஏன்னா அவ்வளோ கோவில் ஒரு செவத்துல யூரின் அடிக்கிறது கண்ட இடத்துல. தீஸ் திங்ஸ் ஷுட் பி அவாய்டட். பெருமாளுக்கு ஒரு மரியாதை இருக்கு, ஸோ அந்த இடத்துக்கு ஒரு சாநித்தியம் இருக்கு. அதனால கொஞ்சம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. 3வது கண்ட கவர் அது இதெல்லாம் தண்ணியில போட்டா திஸ் இஸ் நாட் அ ஃப்ளோயிங் வாட்டர். இது ரிவர் கிடையாது. ஓகே, இட்ஸ் ஸ்டாக்னட் வாட்டர். ஸோ அது இன்னும் அழுக்காகி கண்டாமினேட் ஆகி அதுல இருந்து ஒரு 40 கொசு நம்மளுக்கு தான் திரும்பி தாக்க போகுது. அதனால நம்மள சுத்தி இருக்கிற ஏரியாவை நம்ம கிளீனா வச்சுக்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய சின்ன ஹம்பிள் ரெக்வெஸ்ட். குழந்தைங்களா இருந்தா கூட சரி, அந்த கீன்னு ஒரு செருப்பு போட்டுன்னு கூட கோவிலுக்கு வேணான்ற. செருப்புனாலே வெளில தான் விடணும். அது சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு பழகணும். இப்போ நார்த் எல்லாம் ரொம்ப ஹெவி வின்டர் இருக்கும், ஆத்துக்குள்ள செருப்பு போட்டுப்போம். ஆனா ஆத்துக்குள்ள இருக்கிற செருப்பு ஆத்துல தான் இருக்கும், வெளில போடுற செருப்பு வெளில செருப்பு இங்க போட்டுன்னு வருது. இது ரொம்ப சாங்டிட்டி இருக்கிற ஒரு இடம். ஸோ உங்களுடைய ஃபுட்வேரை தயவு செஞ்சு பாதுகாப்பா இருக்கணும். அங்க ₹1 ஸ்டாண்ட் ஒன்று இருக்கு, அங்க கூட விட்டுட்டு வாங்க. இட்ஸ் ஹம்பிள் ரெக்வெஸ்ட். சாரி, நான் கொஞ்சம் டயர்டா இருக்கிறதுனால கொஞ்சம் கடுப்பா கூட பேசிக்கலாம். பட் இட்ஸ் ஹம்பிள் ரெக்வெஸ்ட். கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் இது தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இன்கல்கேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாம் நல்லா இருக்கணும்.